மனுஷர் நமக்கு விரோதமாக நிற்கும்போது நமக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கும். அந்த டைமில் நமக்கு சப்போர்ட்டாக யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? சங்கீதம் 124:1 சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மையில் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. பாருங்கள், நம்மளை சுற்றி எத்தனையோ சத்துருக்கள் இருப்பாங்க. நம்மளை எப்படா காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு சங்கீதக்காரர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். கர்த்தர் ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கணும்? மனுஷங்க இருந்தால் என்ன? மனுஷங்க போதாதா? ஒரு மனுஷனை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது நமக்கு பிரச்சனையே மனுஷங்க கிட்ட தான். ஸோ மனுஷங்க நமக்கு எதிரில் போகும்போது நமக்கு இன்னொரு மனுஷன் ஹெல்ப் பண்ணால் பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அதோட பெரிய ஒரு ஆதரவு கர்த்தர். அவர் நமக்கு பக்கத்தில் இருந்தால் அதோட ஒரு பெரிய ஆதரவு எதுவுமே இல்லை. அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய கழுத்துக்கு மேலே தண்ணீர் போனால் எப்படி நம்மளால் உயிரோடு இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை சுற்றி நிற்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு மனுஷங்களுடைய உதவி ஒரு காலமும் உதவி பண்ணாது. கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்ம ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரேல் இப்பொழுது சொல்வதாக. ஸோ கொந்தளிக்கிற ஜலம், அதாவது கொந்தளிக்கக்கூடிய தண்ணீர் நம்மளுடைய ஆத்மாவுக்கு மேலே போகும்போது கர்த்தர் தான் நமக்கு உதவி அனுப்பார்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.